மீட்பின் நேரம் வழங்கும் பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் மற்றும் இளந்தோரை தேடும் அர்ப்பணி வழங்குபவர்கள் சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ். இப்பொழுது உலகமெங்கும் வல்லமையாக ஆண்டவரால் பயன்படுத்தப்பட்டு வரும் முக்கிய பாத்திரமான சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ் அவர்கள் உங்களுக்கு தேவ வார்த்தையை பகிர்ந்தளிப்பார்கள். என் அன்பு தேவ ஜனமே, மறுபடியுமாக இந்த மீட்பின் வேலை மூலமாக உங்களை நாங்கள் குடும்பமாய் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். ஒவ்வொரு வாரமும் அதிகாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் உங்களோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார். இது கடைசி காலமாயிருக்கிறது. சத்ருவானவன் குடும்பங்களுக்குள்ள ஜனங்களுக்குள்ள இருளை ஊற்றி பாவத்தின் இருளுக்குள்ளாய் இந்த நாட்களிலே பெற்றோரையும் பிள்ளைகளையும் தள்ளி கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட விசனமான நாட்களில் கர்த்தருடைய ஆவியானவர் கிருபையாய் மனம் இறங்கி வந்து தம்முடைய வசனத்தினால் உபதேசத்தினால் குடும்பங்களை பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். அதனுடைய வரிசையிலே இந்த காலை வேளையிலும் கூட சுத்திகரிக்கிற கர்த்தருடைய வல்லமையானது இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளாய் ஊற்றப்படுகிறது. பாவம் இருக்கிற இடத்துல சத்துருவின் ஆளுகை இருக்கும். பரிசுத்தம் இருக்கிற இடத்துல கிறிஸ்துவானவர் இறங்கி வந்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். பாவத்திலிருந்து முற்றிலுமாய் கழுவப்பட்டு தேவனுடைய உடமையாய் நீங்கள் மாறும் பொழுது, அவருடைய சொத்துக்களாய் மாறும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து இவர்கள் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி கொடுத்து உங்கள் மூலமாய் தம்முடைய நல்ல நாமத்தை மகிமைப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலும் கூட பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட சாட்சிகளை உங்களுக்கு தேவன் கொடுக்கும்படி விரும்புகிறார். உங்களுடைய சொந்த பிள்ளைகள் படிப்பிலே முதல் மதிப்பெண் பெற்று, கல்லூரியிலே முதல் மதிப்பெண் பெற்று அங்கே உயர்ந்த இடத்திற்கு வரும்பொழுது எப்படி சுற்றி இருக்கிற ஜனங்கள் அந்த பிள்ளைகளை குறித்து பெருமையாய் பேசும் பொழுது பெற்றோராய் இருக்கிற உங்களுக்கு என்ன கனம் உண்டாகுமோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் பொழுது, கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது, சுற்றி இருக்கிற ஜனங்கள் இவர்கள் கர்த்தருடைய பிள்ளை உங்களை குறித்து சாட்சி கொடுக்கும் பொழுது, சத்துருவானவன் ஒரு பக்கம் வெட்கப்பட்டு போகிறவனாய் இருக்கிறான், மறுபக்கம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுகிறது. பரலோகத்துல இருக்கிற பிதாவாகிய தேவன் உங்களை குறித்து மிகுந்த சந்தோஷம் அடைகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோடு கூட வசனத்திற்கு நீங்கள் கடந்து வாருங்கள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 25வது அதிகாரம் 4வது திருவார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, வெள்ளியில் நின்று களிம்பை நீக்கிவிட, அப்பொழுது தட்டானால் நல்ல உடைமை பிறக்கும் என்று தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. களிம்பு உள்ள வெள்ளியை கொண்டு அந்த தட்டானால நல்ல உடைமையை செய்ய முடியாது. அதே நேரத்துல வெள்ளியை சுத்தப்படுத்துகிற அந்த குகைக்குள்ளாய் அனுப்பி அந்த வெள்ளியானது சுத்தப்படுத்தப்பட்ட பின்பதாக அந்த சுத்த வெள்ளியை கொண்டு அந்த தட்டான் சந்தோஷமாக நல்ல உடைமையை செய்து தன்னுடைய சொத்தாக அதை பாவித்து நாட்கள் வரும் பொழுது அதை விற்று அதனால் அவன் பணத்தை பெற்றுக் கொள்ளுகிறவனா இருக்கிறான். அப்படிதான் பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல வெள்ளியை போல இருக்கிறோம். நாட்கள் கடந்து போக போக தேவனுடைய ஆவியானவர் இறங்கி வந்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் எந்த காரியத்துல பரிசுத்த ஆவியானவர் உங்களை பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார், நல்ல உடைமையாய் எந்த சூழ்நிலையிலே உங்களை மாற்றும்படி விரும்புகிறார் என்று சொல்லி சத்தியத்தின் மூலமாய் நாம் அறிந்து கொள்ள போகிறோம். என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். எரேமியாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 28 முதல் 30ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் என்றால் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எல்லோரும் முரட்டாட்டமான அகங்காரிகளும் தூற்றி திரிகிறவர்களுமாய் இருக்கிறார்கள். அவர்கள் வெண்கலமும் இரும்புமானவர்கள். அவர்கள் எல்லாரும் கெட்டவர்கள். துருத்தி வெந்தது, ஈயம் நெருப்பினால் அழிந்தது. புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று. பொல்லாப்புகள் அற்று போகவில்லை. அவர்கள் தள்ளுபடியான
வெள்ளி எண்ணப்படுவார்கள். ஹல்லேலூயா. இதிலே நாம் சிந்திக்கும்படி எடுத்துக்கொண்ட வார்த்தை என்னவென்றால், தூற்றி திரிகிறவர்களாய் இருக்கிறார்கள், புடமிடுகிறவனுடைய பிரயாசம் விருதாவாய் போயிற்று, அவர்கள் தள்ளுபடியான வெள்ளி எண்ணப்படுவார்கள். என் அன்பு தேவ ஜனமே, தட்டானுடைய கரங்களிலே சுத்த வெள்ளி கிடைக்கும் பொழுது அதை நல்ல உடமையாய் எண்ணி தனக்கு சொந்தமாய் வைத்துக் கொள்ளுகிறது போல, இந்த காலை வேளையிலும் கூட பிதாவாகிய தேவன் நம் ஒவ்வொருவரையும் அவருடைய பார்வையிலே சுத்த வெள்ளியாய் மாற்றும்படி விரும்புகிறார். அந்த வெள்ளி இருக்கிற களிம்பு என்கிற குறையை நீக்கி போடும்படி விரும்புகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் தூற்றி திரிகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால் என்னுடைய சத்தத்தை மறுபடியும் மறுபடியும் கேட்டு உங்கள் வாயின் வார்த்தைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்காமல் அங்கும் இங்கும் அலப்பி திரிகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், மிகுதியான வார்த்தைகளை பேசி பாவம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தட்டான் எடுக்கிற முயற்சி வீணாய் போய்விடும். வெள்ளி தள்ளுபடியான வெள்ளியாய் போனது போல தூற்றி திரிகிற ஜனங்களும் ஆண்டவருடைய பார்வையிலே தள்ளுபடியான வெள்ளியை போல தள்ளப்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, உங்களுடைய வாய்க்கு காவல் வையுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, நாவு சுத்த வெள்ளியாய் இருக்கிறது. சரியாக அந்த நாவானது பயன்படுத்தப்படும் பொழுது உங்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் சொந்த குடும்பத்திற்கும் ஆசீர்வாதம், உங்களை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் ஆசீர்வாதம், உங்கள் மூலமாய் திருச்சபைக்கும் ஆசீர்வாதம், சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதம் உண்டாகும். இல்லாவிட்டால் நீங்கள் ஆசீர்வாதத்தை இல்லை, இருளையும் சாபத்தையும் ஜனங்களுக்குள்ள கொண்டு வருகிற பிள்ளைகளாய் மாறிவிடுகிறவர்களாய் இருப்பீர்கள். தூற்றி திரிகிற குணமானது குடும்பத்தில் சண்டையை வருவிக்கிறதாய் இருக்கிறது. இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். லேவியராகமம் புஸ்தகம் 19வது அதிகாரம் 6வது திருவார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, உன் ஜனங்களுக்குள் அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரியாயாக, பிறனுடைய இரத்த பலிக்கு உட்பட வேண்டாம், நான் கர்த்தர். ஹல்லேலூயா. அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிகிற குணம், அந்த குணத்துல உங்களுக்கு ஒரு சமாதானம், அந்த குணத்துல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். பிறர் அவமானம் அடையும் பொழுது அதை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுகிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், அவர்கள் தேவ சமூகத்திலே போய் கண்ணீர் வடிக்கும் பொழுது அந்த இரத்த பலியை நீங்கள் சுமக்கிறவர்களாய் இருப்பீர்கள். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய இரத்த பலி உங்கள் மேல் சுமரும், நான் கர்த்தர். உங்களுடைய சொந்த அண்ணன் மனைவியை குறித்தோ தம்பி மனைவியை குறித்தோ உங்கள் தாயின் இடத்துல போன் மூலமாய் தவறாய் பேசி உங்களுடைய தாயினுடைய மனதை நீங்கள் கெடுக்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்றால், இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியை தயவு செய்து மனம் திரும்புங்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை தான் அறுப்பீர்கள். எனக்கு தெரிந்த ஒரு அருமையான சகோதரி உண்டு. இப்படிதான் அங்கும் இங்கும் கோல் சொல்லி திரிகிறவர்கள் வீடு வீடாக கடந்து போய் ஒரு குடும்பத்தை குறித்து மற்ற குடும்பத்திற்கு தூற்றி திரிந்து தவறான வார்த்தையை சொல்லி அபாண்டமாய் பொய் சொல்லிக் கொண்டு தன்னுடைய சொந்த குடும்பத்திற்கு சாபத்தை வருவித்துக் கொண்டிருந்தவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய முடிவு பரிதாபமான முடிவாயிருந்தது. நாட்கள் வந்தது பிரியமானவர்களே, அவர்களிடத்துல ஒருவரும் அன்பு செய்வதற்கு தயாராக இல்லை. அவர்கள் தனித்து விடப்பட்டார்கள். ஒரு நாள் தனிமையிலே தன்னுடைய சொந்த தோட்டத்துல ஒருவரும் பாராத நேரத்துல மரணம் அடைந்து தனிமையாய் கைவிடப்பட்டு கிடந்தார்கள். இப்படிப்பட்ட முடிவானது இந்த நாட்களில் அநேருக்குள்ள வந்துவிடாதபடி தனித்து விடப்பட்டவர்களாய், ஒருவருடைய அன்பும் உங்களுக்கு கிடைக்காமல் நீங்கள் தள்ளுபடியான வெள்ளியாய் நீங்கள் போய்விடாதபடி, கர்த்தருடைய சொத்தாக கர்த்தருடைய உடைமையாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், உங்கள் வாயில் இருந்து பொய்யான வார்த்தைகள் புறப்பட்டு வராதபடி சுத்தமான வார்த்தைகளை
இரக்கமுள்ள வார்த்தைகளை, கிருபை நிறைந்த வார்த்தைகளை நீங்கள் பேசுவீர்கள் என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தையை பேசுகிறவர்கள் உங்களுடைய ஊழியத்தினுடைய எல்லைகளிலே, உங்களுடைய குடும்பத்தின் எல்லைகளிலே இருப்பார்கள் என்றால் அவர்களை இப்பொழுதே நீங்கள் அனுப்பிவிடுங்கள். எசேக்கியேலின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 9வது வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது, பிரியமானவர்களே, ரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுகிறவர்கள் உன்னிடத்தில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் எல்லைகளில் இருப்பார்கள் என்றால் அவர்கள் மூலமாக உங்கள் எல்லைகளில் சாபம் வந்து விடாதபடி, ஆசீர்வாத குறைச்சல் வந்து விடாதபடி அவர்கள் உங்களுடைய எல்லைகளை விட்டு அனுப்பிவிடுங்கள். சங்கீதத்தின் புஸ்தகம் 101வது அதிகாரத்தில் தாவீது ராஜா மிகவும் அருமையாய் சொல்லுகிறார், பொய் பேசுகிறவன் இனி என் எல்லைக்குள் வருவதில்லை, இனி என் கண்முன் நிலைப்பதில்லை என்று சொல்லி, அபாண்டம் பேசுகிறவர்கள் இனி என் கண்முன் நிலைப்பதில்லை என்று சொல்லி தாவீது ராஜா மிகவும் அருமையாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ ஜனமே, உங்களையும் தேவன் பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். உங்கள் எல்லைகளில் இருக்கிறவர்களையும் கர்த்தர் பரிசுத்தப்படுத்தும்படி விரும்புகிறார். சுத்த பொன்னாக, சுத்த வெள்ளியாக, கர்த்தருடைய உடைமையாக பிதாவாகிய தேவன் உங்களை மாற்றும்படி விரும்புகிறார். அன்று தட்டான் தன்னுடைய கரங்களிலே நல்ல உடைமை கிடைத்த பொழுது எப்படி சந்தோஷம் அடைந்தாரோ, எப்படி பரவசம் அடைந்தாரோ, அப்படியே பிதாவாகிய தேவனுடைய கரங்களிலே நீங்கள் நல்ல உடைமையாய் மாறும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறதா இருக்கிறது. ஏகோபித்தனோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களா? தூற்றி திரிகிற குணத்திற்கு இந்த நாளிலே முற்றுப்புள்ளி வையுங்கள். இப்படிப்பட்டவர்கள் உங்கள் எல்லைகளில் இருப்பார்கள் என்றால் அவர்களை நீங்கள் வான் செய்து அனுப்பிவிடுங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள பரிசுத்தத்தை கட்டளையிட போகிறார். உங்கள் எல்லைகளிலும் தம்முடைய சுத்தத்தை கட்டளையிட போகிறார். எல்லோரும் ஏகோபித்து ஜெபிப்போம். கர்த்தருடைய ஆவியானவர் நம் ஒவ்வொருவரையும் விசேஷித்த விதமாக இந்த காலை வேளையிலே நிரப்ப போகிறார். என் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை கேட்டு இவர்கள் தங்களுடைய நாவுக்கு காவல் வைக்க ஒப்பு கொடுக்கிறது நிமித்தம் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இவர்களுக்குள்ள இப்பொழுது நீர் இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே ஹல்லேலூயா. எல்லாவித சர்ப்பத்தின் வல்லமைகளை பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுது நீர் அதம் பண்ணும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. குடும்பங்களுக்குள்ள தூற்றி திரிகிறவர்கள் இனி இவர்களுடைய எல்லைகளுக்குள்ள வராதபடி கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களுடைய எல்லைகளை இப்பொழுது நீர் பரிசுத்தப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அபாண்டம் பேசுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் சங்கரிக்கப்படுவார்களாக. பொய் பேசுகிறவர்கள் இனி என் கண்முன் நிலைப்பதில்லை என்ற வார்த்தையின்படி பொய் பேசுகிறவர்கள், அபாண்டம் பேசுகிறவர்கள் இயேசுவின் நாமத்தினால் இவர்களுடைய எல்லைகளை விட்டு இப்பொழுது புறப்பட்டு போவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படியே ஆண்டவரே இவர்களையும் இவர்களுடைய எல்லைகளையும் இப்பொழுது நீர் பரிசுத்தப்படுத்துகிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. தனிமையிலே நின்று கொண்டே இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளாக கிறிஸ்துவின் ஜீவன் இப்பொழுது இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே அவர்களுக்குள்ள ஒரு மனமாற்றம் வந்தது நிமித்தம் ஆண்டவரே இவர்களுக்கு இந்த நாளிலே போன் கால்ஸ் வரத்தக்கதாக, இவர்களோடு கூட ஆண்டவரே இவர்களிடத்தில் அன்பு செய்கிறவர்கள் இந்த நாளிலே இவர்களை வந்து பார்க்கத்தக்கதாக, உறவுகள் புதுப்பிக்கப்படத்தக்கதாக தேவனுடைய ஆவியானவர் அந்த அன்பின் அபிஷேகத்தை ஆண்டவரே இவர்களுடைய எல்லைகளுக்குள்ள நீர் வைக்கிறபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதுமாக உம்முடைய அன்பின் பிரசன்னம் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. கரம் பிடித்து இவர்களை ஜெயமாய் நடத்துவீராக. தம்முடைய நல்ல நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. நஸ்ரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். Finding the Lost Mission. அன்பிற்குரியவர்களே, இந்தியாவில் தமிழகத்திலும் ஒரிசா மாநிலத்திலும் ராஜஸ்தான் மாநிலத்திலும் திருச்சபை மற்றும் கிறிஸ்தவர்கள் அல்லாத இடங்களில் மிஷனரி திருச்சபைகளை ஸ்தாபித்து ஊழியங்களை நடத்தி வருகிறோம். மேலும் ஒரிசா மாநிலத்தில் நவரங்பூர் மற்றும் கந்தமார் ஆகிய மாவட்டங்களில் பூர்வீக ஆதிவாசி வாலிபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை எங்களின் சொந்த வேதாகம கல்லூரியில் சேர்த்து பயிற்றுவித்து அவர்களுடைய சொந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஊழியத்திற்காக அனுப்பி வைக்கிறோம்.
அண்டை நாடான ஸ்ரீலங்காவில் சபையில்லாத இடங்களில் திருச்சபைகள் எழுப்பப்பட்டும் வருகிறது. விருதுநகர் மாவட்டத்திலும் தூத்துக்குடியிலும் மதுரை மாவட்டத்திலும் சுமார் 107 கிராமங்களில் உள்ள 10,000 பிள்ளைகளுக்கு வாரத்திற்கு ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவித்தும் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய ஊழியங்களை நடத்தி வரும் இந்த அன்பான ஊழியங்களை உங்கள் ஜெபங்களினாலும் உதாரத்துவமான காணிக்கைகளினாலும் தாங்கி இதை ஆதரிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். மேலும் விவரங்களுக்கும் உங்கள் ஜெப தேவைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சகோதரர் எம் ஆரோக்கியராஜ், சகோதரி ஹேமா ஆரோக்கியராஜ், பரிசுத்த ஆவியானவரின் ஊழியங்கள் 3/660 சிதம்பரம் நகர், சாத்தூர் 3, தென்னிந்தியா. செல்போன் 9443740802 9442161736. இமெயில் raj777india@yahoo.co.in. Our website www.holyspiritministries.in.